ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். வர்ஷே பிரதீச்சி லலிதாத்மனி கேதுமாலே, वर्षे प्रतीचि ललितात्मनि केतुमाले, லீலா விசேஷ லலிதஸ்மித शोभनांगम, लीला विशेषललितस्मित शोभनांगम, लक्ष्म्या प्रजापतिसुतैश्च निषेव्यमाणं, लक्ष्म्या प्रजापतिसुतैश्च निषेव्यमाणं, तस्या प्रियाय धृतकामधनुं भजे त्वाम्, तस्या प्रियाय धृतकामतनुं भजे त्वाम्. वर्षे प्रदीचि ललितात्मनि केतुमाले, लीला विशेष ललितस्मित शोभनांगम, वर्षे प्रतीचि ललितात्मनि केतुमाले, लीला विशेषललितस्मित शोभनांगम, लक्ष्म्या प्रजापतिसुतैश्च निषेव्यमाणं, तस्या प्रियाय धृतकामधनुं भजे त्वाम्, लक्ष्म्या प्रजापतिसुतैश्च निषेव्यमाणं, तस्या प्रियाय धृतकामतनुं भजे त्वाम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். லலித ஆத்மனி மிக அழகுடையதும், கேதுமாலே கேதுமாலம் என்று சொல்லப்படுவதும், பிரதீச்சி வர்ஷே மேற்கில் உள்ள பிரதேசத்தில், லீலா விசேஷ பகவானோட திருவிளையாடல்களால் லீலைகளால் சிறப்பு பெற்ற இடம் இது, அதனால் லீலா விசேஷ அப்படிங்கிறார். லலித ஸ்மித எப்பவும் பகவான் இந்த இடத்துல புன்னகை மின்னு அப்படியே புன்னகை பூக்கிற முகத்தோட, சோபன அங்கம் அழகான திருமேனி, இப்படிப்பட்ட லக்ஷ்மியா திருமகளாலும், பிரஜாபதி சுதைஹீச்ச பிரஜாபதியின் குமாரர்களாலும், நிஷேவியமானம் பூஜிக்கப்படுபவரும், தஸ்யாஹா பிரியாய அந்த லக்ஷ்மியோட மகிழ்ச்சிக்காக, திருத காமதனும் காமதேவனோட வடிவு கொண்டவரும். இவர் மதனகோபாலன்னு சொல்லுவாள். அந்த திருத காமதனும் அதாவது பகவானே காமதேவனோட வடிவில் காட்சியளிக்கிற மாதிரி, திருத காமதனும் காமதேவனின் வடிவு கொண்டவருமான துவாம்பதே உன்னை நான் வணங்குகிறேன். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். वर्षे प्रदीचि ललितात्मनि केतुमाले, लीला विशेष ललितस्मित शोभनांगम, लक्ष्म्या प्रजापतिसुतैश्च निषेव्यमाणं, तस्या प्रियाय धृतकामधनुं भजे त्वाम्. இலாவிரத வருஷத்திற்கு மேற்கே கேத்துமாலம் என்கின்ற வருஷம் உள்ளது. இந்த பகுதி ரொம்ப அழகானது. இந்த இடத்துல பகவானோட லீலைகள் நிறைய இருக்கான், அதனால் அந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு. மேலும் அங்கே பகவான் ரொம்ப எழிலுடைய திருமேனி, மனதை கவர்கின்ற புன்னகையோடு திகழ்கிறார். லக்ஷ்மி தேவியாலும் பிரஜாபதியின் புத்திரர்களாலும் வழிபடப்படுகிறார். இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, லக்ஷ்மி தேவியோட மகிழ்ச்சிக்காக மன்மதனுடைய வடிவை ஏற்றுக்கொண்டு மதனகோபாலனாக இங்கு காட்சியளிக்கிறாராம் பகவான். மன்மதகா என்று பாகவதம் சிறப்பிக்கிறது இல்லையா? மன்மதனே மயங்கும் மன்மத ரூபம், இவ்வாறு விளங்குகின்ற உங்களை நான் வணங்குகிறேன் என்று பட்டத்ரி கூறுகிறார்.